எனக்கு வீட்டில் இருக்கணும், வேலைக்கு போகாம. யார் இருக்கணும்? நான் இருக்கணும் வீட்டில் வேலைக்கு போகாம. நான் 10 இயரா வேலைக்கு போயிட்டு இருக்கேன். வேலைக்கு போயிட்டு தான் படிச்சிருக்கேன். இப்போ எம்எஸ்சி காஸ்டியூம் டிசைனிங் படிச்சுட்டு இருக்கிறேன். வேலைக்கு போயிட்டே படிக்கிறதுனால என்னோட லைஃப், என்னோட சைல்ட்ஹுட்டோட மெமரிஸ் எதுவுமே நான் கிரியேட் பண்ணல. நீங்க என்னெல்லாம் இழந்துட்டதா நினைக்கிறீங்க? இப்போ பாசத்தை இழந்திருக்கேங்க சார். நான் ஃபுல் டைம் ஒர்க் போயிடுவேன். காலையில் எந்திரிக்கிறது 8 மணிக்கு எந்திரிப்பேன். எந்திரிச்சோன்னே 9 மணிக்குள்ளே கிளம்பி நான் 9 மணிக்கு கம்பெனியில் இருக்கணும். மறுபடியும் அதே 9 மணிக்கு கம்பெனி விட்டு கிளம்புனா எனக்கு ஆட்டோ கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். 8:45 10 மணிக்கு தான் வருவேன். அதுங்களுடைய அம்மா தூங்கிடுவாங்க. பாப்பாவும் வந்தானே அவளும் தூங்கிடுவா. நான் போற நேரத்தில் யாருமே முழிச்சிருக்க மாட்டாங்க. அப்ப நானே சாப்பாடு போட்டு நானே சாப்பிட்டு நானே தூங்குறதுனால எனக்கு அந்த பாசம் கிடைக்கல. என் மனசு விட்டு பேசணும், என்னோட ப்ராப்ளம்லாம் சொல்லணும். எனக்கு இந்த வலி இருக்குது அப்படி சொல்லணும். எனக்கு இது பேச இதென்னும் பண்ணணும் அப்படி சொல்லணும் அவங்கள்ட்ட. இப்போ புரியுதா ஆண்களோட வலி என்னன்னு? குடும்பத்துக்காக உழைக்க கூட அத்தனை பேருக்கும் குடும்பத்தோட பாசமா இருக்கணும்னு ஆசை. வேற வழி இல்லாம வேலைன்னு ஓடிடும் குடும்ப கஷ்டத்துக்காக. நீங்க எங்களை வழியை புரிஞ்சுக்கலாம்னு பரவாயில்ல, எங்க கூட பாசம் காமிக்க மாட்டோம், முன்ன மாதிரி இருக்க மாட்டேங்கலாம், மேலும் எங்களை காயப்படுத்தாதீங்க. ஆல்ரெடி நாங்க உடஞ்சு போயிருக்கோம். உங்க மேல பாசம் இல்லைன்னா நாங்க ஏன் வேலைக்கு போக போறோம்? உங்களுக்காக ஏன் உழைக்க போறோம்? எங்களுக்கு நீங்க வேணும், நீங்க மட்டும்தான் எங்க உலகம்.